சமீர் அருண பழத்தையும் நல்ல பழத்தையும் சேர்த்து வச்சிருக்கு. பிரைஸ் பாருங்க பாருங்க, அருண பழமும் நல்ல பழம் வச்சு சேர்த்து வச்சிருக்காங்க. என்னன்னா இந்த 3 பழம் நல்ல பழமா இருக்கு, ஏன்னா இந்த பழம் கெட்டு போயிருக்கு, அலுவன மாதிரி இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா கிராஸ் கண்டாமினேஷன் ஆகும். இது இது மட்டும் கெட்டு போகாம அதையும் 3 சேர்த்து கெட்டு போக வைக்கும். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நம்ம நல்ல மனிதர்களா இருக்கலாம், ஆனா நம்ம சில நேரம் நம்ம சேர்க்கை சரியில்லைன்னா அது அவங்களுடைய பழக்கம் நம்மளுக்கு வரும். இப்போ 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒருத்தர் நல்லவனா இருக்கா, 2 பேரு உலக பிரகாரம் மட்டும் போறாங்க. உலக பிரகாரம்னா சிகரெட் அடிக்காங்க, தண்ணி அடிக்காங்க, இன்னும் பல பல காரியங்கள்ல இருக்காங்க. நம்ம அவங்க கூட இருக்கோம், நம்ம என்ன நினைப்போம், அந்த அதெல்லாம் நம்மள ஒட்டாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நாள் போக போக என்ன ஆகும்னா அது அந்த காரியம் நமக்குள்ளேயும் வர வாய்ப்பு இருக்கு. அது ரட்சிக்கப்பட்டவர்களாலும் சரி, ரட்சிக்கப்படாதவர்களா இருந்தாலும் சரி, அது நம்மளையும் பாதிக்கும். அது கடைசியில் நம்ம குடும்பத்தையும் அந்த இது பாதிக்கும் நம்மளை. இது நம்ம ஒரு தேவப்பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய சர்க்கிள் எப்படி இருக்கு, ஆவிக்குரியவர்கள் நம்ம சுற்றி இருக்கிறார்களா, என் கிறிஸ்துவுக்கு உள்ளானவர்கள், கிறிஸ்துவை அதிகமாய் தரித்து கொண்டவர்கள், விசுவாசத்திலே உறுதியா நிற்கிறவர்கள் இது ஒன்றும் பாதிக்காது, எப்படி இருந்தாலும் அதை பாதிக்காது. ஆனால் விசுவாசத்துல ஆட்டம் காணுகிறவர்கள் சத்துருவன் இப்படிதான் அநேகரை கொண்டு வருவான் நம்மளை சுற்றி. நம்ம தேவப்பிள்ளைக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளை சுற்றி யார் இருக்கிறார்கள், ஒரு பழம் கெட்டு போயிருக்காங்க, 3 பழம் பாதிக்கும். நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்கு நல்லா ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.